அப்போ தான் கரெக்டாக இருக்கும் டைமு. இப்போது திருச்சியிலேருந்து கிளம்பி டேரெக்டாக சென்னை தான். அவ்வளோதான் டைம். இப்போ நான் 12 ஆகுது. பார்க்கலாம் எவ்வளோ சீக்கிரம் போகிறேன்னு. வெயில் செம்ம வெயில். எப்பா திருச்சி அச்சு பொழக்குது வெயில். அதெல்லாம் இன்னும் சாப்பிட கூட இல்லை. டீ கூட குடிக்கல காலிலேருந்து. அட ரூல்ஸே பார்க்க மாட்றாங்கப்பா யாருமே. முச்சான்னு போகிறாங்க. இந்த கால் வீங்கி நேரத்தில் வேற நான் அது தைலம் தேய்ச்சிட்டேன். முட்டிக்கிட்ட வீங்கிட்டு இருக்கு. ஓ என்ன பண்ற? வீங்கிட்டு இருக்கு. தைலம் தேய்ச்சிட்டேன். எரியுது வெயில். பட 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 முடியல. என்னால் சுத்தமாக முடியல. அப்படி எரியுது. கீரே போட முடியல வேற. அப்பா எதனா கிரிப் பேண்டு தான் வாங்கி காலில் கட்டிக்கலான்னு இருக்கேன். அது எரியுது வெயில் படப்பட. டிஷ்யூ கூட இருக்கான்னு செக் பண்ணிட்டேன். டிஷ்யூவில் இது நல்லா இருக்கு. அது ஒன்று மட்டும் தான் பார்த்தேன். வெயிலில் எரியுது சொல்கிறாப்புல. போலீஸும் இருக்காங்க. டபுள்ஸு 2 பேருமே ஹெல்மெட் போடல. மோனே எரியுதுடா. அது எரியுதுடா பயங்கரமா. எப்படி எரியுதுன்னா நெருப்பு காலில் கொளுத்துற மாதிரி எரியுது. பேண்ட்டு மூடிக்கணும்னு பார்த்தேன். கரெக்டாக பேண்ட்டுக்கும் ஷூக்கு கேப் இருக்குது வேறு. அதனால் எரிச்சல் தாங்க முடியல. ஆனால் எல்லாம் ஏடா உடமாக ஓட்டுறாங்கப்பா. இங்கே ரூல்ஸே பார்க்க மாட்றாங்க. பாட்டுன்னு ஓட்டுறாங்க. என்ன இது இப்படி எரியுது? எரிச்சல் நான் இது வரைக்கும் நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. நெருப்பு சுட்டா எரியுமே அந்த மாதிரி எரிஞ்சிட்டே இருக்கு வெயில் படப்பட. எந்த பக்கம் போனானுங்க? லெஃப்ட்டு. ஹெல்மெட் மட்டும் தெரியுது. சென்னை. ஓகே. கீர் கட்டே என்னோட இதை வச்சு தான் கட் பண்ணியிருக்கேன். இந்த பின் பக்கம்ல அதை வச்சு தான் கட் பண்ணியிருக்கேன் கீரையே. கீரும் போட முடியல. கால் அந்த முட்டி வரல, கால் முட்டி கரெக்டாக வீங்கியிருக்காங்க. வேலைக்கு ஆகாது. எங்கன்னா நிறுத்தி எதனா பண்ண அதுக்கு எரியுது பயங்கரமா.
போக முடியாது. எனக்கு ஆச்சு வழி விட்டுருக்கலாம். இப்போ சொருவி நிற்கிறா போல. முடியல, பயங்கரமாக எரியுது. ஏதோ பைக்கோட காற்று வேறு பழுத்து வேறு, அனல் காற்று, இன்ஜினோட ஹீட்டு வேறு. அதே காலை தொங்க போட்டு தான் வரனே, முடியல நம்மளால. அடிப்பட்டதோட சேர்ந்து அது மாதிரி ஸ்கின் வந்து எரியுது பயங்கரமா. ஐயோ, எரிச்சலும் வலியும் சேர்ந்து இந்த இடம் முடியும் நம்மளால. இப்போ ஜெல்லு தேய்ச்சி வாங்கின சொல்லி கட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல. இந்த இடம் வீங்கிட்டு வேறு இருக்குது, எரிச்சல் வேறு. ஓகே, அவ்வளோதான், போகலாம். இதை நான் ரூமில் இருக்கும் போதே மெடிக்கல் ஷாப் தேடினேன். ஒரு மெடிக்கல் ஷாப் கூட கிடைக்கல. இப்போ ஓகே. அப்பா, அதான்ப்பா கரெக்டாக இருக்கு. நான் இதை தான் தேடி நின்றேன், அங்கே மெடிக்கல் ஷாப்பே கிடைக்கல. சரி பார்த்துக்கலாம்னு விட்டேன். ஆனால் வண்டி ஏற்ற பிறகு நான் நினச்சேன் பேண்ட்டு மறைச்சிக்கும், பார்த்துக்கலாம், மேனேஜ் பண்ணிடலான்னு நினச்சேன். பேண்ட்டெல்லாம் மறைக்கிற மாதிரி இல்லை. நான் சன்ஸ்க்ரீமும் தடவி பார்த்தேன். அப்படி தான் போனோம். நான் தான் சொன்னேன்ல, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உங்களுக்கு கிடையாது. ஹெல்மெட்லாம் போடவே மாட்டாங்க. போலீஸ் பார்த்தாலும் பிடிக்க மாட்டாங்க ஹெல்மெட் இருக்கான், அப்படி தான் விடுறாங்க. கொஞ்சம் பார்த்து போகணும். டைம் ரொம்ப மோசமாக இருக்குது நம்மளுக்கு இந்த வாட்டி. பேண்ட்டு மறைச்சிரும். எந்த வேறு ஷூ வேறு கொஞ்சம் அந்த இடத்துல வந்து கட்டு வருது, அதனால் கவர் ஆகலை. நான் சாக்ஸும் வேறு அவ்வளோ ஹைட்டுக்கு போடல வேறு, அதனால் எரிச்சல் நம்மளால் தாங்க முடியல. வலியும் வேறு அதிகமாக இருக்குது. ஸோ கிரிப் பேண்ட் வாங்கி கட்டிட்டான், எரிச்சலும் கம்மியாயிடும், வலியும் கம்மியாயிடும்ல. அதனால தான் அதை வாங்கிட்டு வர சொன்னேன். பரவாயில்ல, கரெக்டாக பிரிட்ஜு கீழே ஒரு மெடிக்கல் ஷாப் இருந்தது, அதை அவன் பார்த்துட்டான். கரெக்டாக போயிடலாம். 55 கிலோமீட்டர் ஸ்டார்ட் பண்ணி 50 கிலோமீட்டர் ஸ்டார்ட் பண்ணிருமா? ஆனால் 45 கிலோமீட்டர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ 55 ஆயிருக்கு. போயிடலாம். இங்கே திருச்சியில் எடுத்துகிட்டு எதனா பார்த்துட்டு சாப்பிட்டு போகலான்னு பார்த்தோம். ஆனால் டைம் ஆயிடுச்சு. கரெக்டாக நைட்டு வேறு வண்டிலாம் ரொம்ப இடவனமாக வந்தது, பஸ்ஸு லாரிலாம். அதனால் பொறுமையாக போகலான்னு சொல்லிட்டு பொறுமையாக வந்தோம். அதுக்கேற்ற மாதிரி டைமும் ஆயிடுச்சு. அவங்க ரூமுக்கு வரும்போதே கரெக்டாக 1 மணின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர்கிட்ட வேறு பேசிட்டு வேறு வந்தோம். அவர் வேறு வண்டி வந்து உள்ளே விட முடியாது, அது இதுனா. அவர் கொஞ்சம் வயசானவர், அவருக்கு என்னென்னமோ அவர் புரிய மாட்டேது சொன்னான். அதுக்கப்புறம் சரி எங்கே விடணும், நான் விட்டுக்கிறேன், யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசி அதுக்கப்புறமா விட்டேன். அதுக்கே லேட் ஆகிடுச்சு. நான் அதுவே வேணாம், வேறு ரூம் வேணால் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் எங்கேருந்து பார்க்கறது, இந்த நைட்டில் ரூமும் கிடைக்கல. சரி பார்த்து பேசி விட்டுட்டு வரத்துக்கே ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபுட்டு ஆர்டர் பண்ணோம். ஃபுட்டு ஆர்டர் பண்ணால் மட்டன் பிரியாணி கேட்டால் மட்டன் கோலா உருண்டை பிரியாணி கொடுத்துட்டானுங்க. அதையே என்னால் சாப்பிட பிடிக்கல. நான் உள்ளே போய் ஷூவை கழட்டினோடனே எனக்கு வலி ஸ்டார்ட் ஆகிடுச்சு கால். அதுலேருந்து நான் நடக்க முடியல, தூக்கமும் இல்லை. டே ஒரு மாதிரி வீக்கமாக இருந்தது. அப்போ தான் பார்த்தேனே வீக்கம். நான் வேறு ஒரு மாதிரி உட்காந்து அந்த இதெல்லாம் வேறு கழட்டின்னு இருந்தேன். வேறு பைக்லேருந்து ஃபுட் ரெஸ்ட்டை கழட்டி இந்த பைக்கில் மாற்றி அந்த பைக்லேருந்து கழட்டி அதெல்லாம் பண்ணின்னு இருந்தேன். அதனால் கால் இன்னும் கொஞ்சம் இதுவாகிட்டுருக்கு, வீக்கமாகிட்டுருக்கு.
கரெக்டாக ரூமுக்கு போன பிறகு தான் கழட்டம் பிறகு தான் எனக்கு வலி நிறைய தெரிஞ்சுது பயங்கரமாக. அதில் தூக்கமும் சரியாக இல்லை. ஆனால் காலையில் கொஞ்சம் சுடு தண்ணி வந்தது, அதை வச்சு கொஞ்சம் ஊற்றின பிறகு கொஞ்சம் நடக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனால் எரிச்சல் அதிகமாகிடுச்சு, எரிச்சல் மட்டும் இருந்தது. அந்த ரிவர்ஸில் வந்து கீழே சாஞ்சது தான் வண்டி, அதனால தான் அப்படி ஆச்சு. அவர் சொல்கிறாரு, அவர் அந்த ரெசார்ட்டோட மேனேஜர் போல் அவர் சொல்கிறாரு, வரவங்கெல்லாம் விழுறாங்களாம். ஒருத்தன் வந்து புல்லட்டில் விழுந்து 2 முட்டியும் காலியாம். ஒரு ஃபேமிலி ஜீப்பில் வந்து கிழிச்சிக்கின்னு 6 தைலாம் அவ்வளோ பேர் விழுந்துருக்காங்களாம். சாப்பாடு வந்து அங்கே அவங்களே ஒரு நம்பர் தருவாங்க, நம்ம அந்த ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டு அந்த ஹோட்டல் பையனை எத்தனை வந்து கொடுத்துருவான். ஸோ அவங்களே வந்து விழுவாங்களாம். நான் பையன்கிட்ட கேட்டேன், இது எப்படி இது அப்படின்னு கேட்டால் அவனே சொல்கிறான், நானே 2 தடவை உன்ட்ட உங்களுதாச்சும் கீர் வண்டி, இப்போ ஆக்டிவால் தான் நான் இறங்கி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான். நிறைய பேர் விழுந்துருக்காங்களாம் அங்கே. ஸோ அதனால் அது அவ்வளோ பெரிய மேட்டராகவே தெரில. ஆனால் ரிஸ்க்கு தான். லாஸ்ட்டாக வரும்போது அவர்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன், இது ரொம்ப ரிஸ்க்கு தான் இது. அப்புறமா தான் சொல்கிறாரு அவர், இது இல்லை நீங்கள் வந்து நீங்கள் கீழேன்ட்டு சொன்னீங்கன்னா கூட ஜீப்புக்காரங்க வந்து ஏற்றி மேலே விட்டு போவாங்க, பைக்கு கூட கீழே பேசிட்டு வேணால் விட்டுக்கலாம். கீழே பார்த்து நின்றுந்தா நான் போவேண்ணா. நானும் சரி ஏதோ பண்ணுகிறா பார்த்தா பொறுமையாக தள்ளி நிற்கிறாரு வண்டியை. போவார் பார்க்குறேன், கீழே மேலேயும் பார்த்துனுக்கிறாரு டோலில் நின்று. அவ்வளோதான், கொஞ்சம் ஸ்பீடு போனால் தான். ஏன்னா சிட்டிக்குள்ளே போயிட்டா டிராஃபிக்லலாம் என்னாலாம் ஓட்ட முடியாது இந்த கால் வீக்கத்தை வச்சுன்னு. பார்த்துக்கலாம். மூடு மாற்றிடலாமா? ரைடர் வா. வந்தாப்புல ரைடர். ஆனால் அது கட்டியுமே இப்போ லைட்டாக எனக்கு எரிச்சல் இருக்குதான். பார்த்துக்கலாம், மேனேஜ் பண்ணிடலாம். ஏன்னா வெயிலும் வேறு, செம்ம வெயில். இந்த பைக்கோட இன்ஜின் ஹீட்டும் வேறு அடிக்குது, அதனால் இன்னும் நல்லா தெரியுது ஹீட். அங்கே வீட்டுக்கு போயிட்டுனா போதும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். காற்று வேற பயங்கரமாக அடிக்குது. ஒரு நேரம் அடிக்க மாட்டேன், ஒரு நேரம் அடிக்குது. நைட்டெல்லாம் காற்றே கிடையாது, நார்மலாக இந்த நைட்டு. காலில் தான் இவ்வளோ காற்று அடிக்குது. ஆனால் 3 நாள் செம்ம கிளைமேட்டு. போகிறனா இப்போ போனால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் போனால் மழை டைம் வந்து நிறைய பேர் பிடிக்கும், நிறைய பேர் பிடிக்காது. இது வந்து மழைலாம் அவ்வளோலாம் இல்லை. மழை பெஞ்சால் கூட லைட்டாக தான் பெய்யுது, கொஞ்ச நேரத்துலேயே விட்டுருது மழை. அந்த அளவுக்கு பிரச்சனைலாம் எதுவும் இல்லை. போகிறேன்னா இப்போ போனால் கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் அடுத்த மாதம், இந்த மாதம் எண்டு இல்லை அடுத்த மாதம் போனால் மழை ஸ்டார்ட் ஆகிடும். ஒருத்தவங்க மழை சீசனில் போகிறவங்களும் இருக்காங்க, அவங்களாம் காரில் போவாங்க, அவங்களுக்கு செட் ஆகிடாது. நம்மளுக்கெல்லாம் செட் ஆகாது, மழை ரொம்பலாம் பெஞ்சதுதான். வண்டியும் ஓட்ட முடியாது, அப்புறம் சாதன்னு இருக்கும், எங்கேயும் நிறுத்த முடியாது. அது ஒரு மாதிரி இருக்கும் மழை பெஞ்சினே இருந்தா. அனல் செம்ம அனல். வெயில் இன்னைக்கு ரொம்ப அதிகம். நாங்கள் வரும்போது வெயில் இவ்வளோ வெயிலாம் இல்லவே இல்லை. வெயில் அவ்வளோ வெயில் அடிக்குது. இங்க வந்தாதான்பா தெரியுது அந்த ஊரோட அருமையே. வெயிலே கிடையாது, நல்லா சில்லுன்னு இருக்கு. ஃபேன் தேவையில்ல, ஏசி தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல. அப்பா நார்மலாகவே திருச்சியில் இவ்வளோ வெயில் தான் அடிக்குமா? மேலே போகணுண்டா, நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டேன்.
ஆஹா, லுங்கி கட்டி இம்பல்ஸ் ஓட்டுன்னு போகிறா போலப்பா. இது ஒரு பயங்கரமான ரைடர். எல்லாம் காத்தோட்டமாக போகிறா போல லுங்கி போட்டுன்னு. திருச்சியில் நார்மலாகவே இப்படி தான் வெயில் அடிக்குமா? சென்னை விட மோசமாக இருக்குது வெயில். எப்படி தான் வேலைலாம் செய்கிறாங்கன்னு தெரில. இந்த ரோட் வேலைலாம் செஞ்சுன்னு இருக்காங்க. ரொம்ப மோசமாக இருக்குது. சான்ஸே கிடையாது வெயில். நம்ம சென்னையில் சம்மர் டைமில் அடிக்கிறத விட இங்கே பயங்கரமாக தெரியுது எனக்கு வெயில். வரும்போது கரெக்டாக இருந்தது. இப்படி இருந்ததுன்னா சூப்பராக இருந்திருக்கும். ஜாலியாக ஓட்டும் போயிடலாம். ஒருவேளை அங்கே சில்லுன்னு நான் இருந்துட்டு இங்கே வரதுனால இப்படி அடிக்குதானே, இப்படி தெரியுதான்னு எனக்கு தெரில. குரங்கு வண்டியை நோண்டின்னு இருக்கு. 2 குரங்கு வண்டியை பிடிச்சி சைடில். நான் 280 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. பார்க்கலாம் எவ்வளோ நேரத்தில் போகிறோன்னு. பிரிட்ஜெல்லாம் புதுசாக நிறைய பிரிட்ஜு கட்டிட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்குது பிரிட்ஜெல்லாம். என்ன ரோட்டில் நைட்டு வந்தால் லைட்டு மட்டும்தான் இல்லை. பிரிட்ஜில் லைட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். மற்றபடி ரோட்லலாம் லைட்லாம் கிடையாது. மற்றதெல்லாம் நைட் டைம்லாம் ஃபுல் அவாய்ட் தான். வேலைக்கே ஆகாது. தேவையில்லாத பார்த்து பார்த்து போகிற மாதிரி இருக்கு. கட்டு போட்டோம் வேலைக்கு ஆகல. இன்னமும் எரியுது. எரிச்சல் இருக்கு. அப்போ போடலன்னா இன்னும் எப்படி இருந்திருக்கும். இன்னொன்று இருக்கு பார்க்கலாம். டீ கட்டில் எங்கன்னா போய் நிறுத்திட்டு இன்னொன்னையும் சுற்றிட வேண்டியது தான் காலைல. ஏன்னா எரியுது பயங்கரமாக. ஆடியானூர், பெரம்பலூர், சென்னை ஸ்ட்ரெயிட்டு. காலியாக இருக்கிற ரோடெலாம் கொஞ்சம் ஸ்பீட் எடுத்து ஓட்டிட்டு கொஞ்சம் வண்டிங்க இருக்கிறது தான் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி ஓட்டிக்கலாம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும் டைமு. பார்த்து தள்ளுது பயங்கரமா. காத்து பயங்கரமா அடிக்குது. பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இவனுக்கு எனக்கு முன்னாடி இருக்காங்களா எனக்கு பின்னாடி இருக்காங்களான்னு தெரில. முன்னாடி தான் இருக்கான்னு நினைக்கிறேன். பயங்கரமா பசி எடுக்குது. தண்ணி தாகமும் எடுக்குது. வெயில்ல ரொம்ப டீஹைட்ரேஷன் ஆகுது. மாஸ்கை தொலைச்சு நான் இப்போ ரொம்ப கஷ்டப்படுறேன். நான் கடையில் கூட கேட்டேன், ஆனால் இல்லைன்ட்டாங்க அந்த மாஸ்க்கு. இல்லைம்மா
ஏன்னா அந்த மாஸ்க் வந்து எப்படி சொல்கிறது, எதிர்க்க வெயில் ஃபேஸில் டேரெக்டாக படுதுல, அது படுறதுனாலையும் ஒரு மாதிரி டயர்டாக கண்ணெல்லாம் ஒரு மாதிரி குட்டியாகிடும். ஸோ ஃபேஸை வந்து கலர் டேன் ஆகும் வெயிலில் பட்டு பட்டு. ஸோ அந்த மாஸ்க் இருந்தால் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அதை நான் கேட்டேன் அந்த கடையில் கூட, அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க. திருச்சியில் கூட 2-3 கடையில் போய் தேடினேன், அந்த மாஸ்க்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் வேறு யார்கிட்டயே ஃபோன் பண்ணி கேட்டு சொன்னார், அங்கேயுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வெயில் அப்படியே மூஞ்சில் படப்படவே டயர்டாகுது. வெயில் டேரெக்டாக மேலே இருக்குல்ல, உச்சி வெயில்ல, அதனால தான் நான் தொலைச்செல்லாம் மெமரி கார்டு. அதில் நான் ஒரு 210 220 வரைக்கும்லாம் ஓட்டேன், நல்லா போச்சு. அதுவும் தேடி தேடி பார்த்தேன், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அது கதை. நான் அப்போவே மெமரி கார்டு மாற்றிருந்தா எனக்கு தொல்லையே இல்லை. ஏன்னா டீ கடை தான் கொஞ்ச நாள் நிறுத்துவோம், வண்டி கண்டினியூவாக ஓடினே வேறு இருக்குது. வேறு செம்ம அழுக்காக இருக்குது வண்டி, சேரா ஸ்லோவாகவே போகலாம். சைடில் எங்கன்னா நிற்பானுங்க ஒன்றுங்க. ஒரு கடை கூட வரல, நான் ரொம்ப நேரமாக தேடின்னு இருக்கேன், ஒரு கடை கூட வரல. நான் இந்த வெயிலுக்கு பயந்துன்னா காலையிலேயே கிளம்பிடலாம் அப்படின்னு சொன்னேன். நானும் எழுப்பி பார்த்தேன், உனக்கு எழுதுக்கிற மாதிரியே தெரில. சரி தூங்கலான்னு அப்படின்னு நானும் விட்டேன். எத்தனை கிலோமீட்டருக்கு வந்தேன் இப்போ பார்க்க கூட முடியாது, ஏன்னா இதில் வந்து காட்டாது. நான் வந்து மோடு மாற்றினா தான் இது அது கூட காட்டும் எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் அப்படின்னு. இன்னும் போகலாம், இன்னும் கொஞ்சம் தூரம் போகலாம். போயிட்டு பெட்ரோல் வேறு போடணும், கொஞ்ச தூரம் போயிட்டு பார்த்துக்கலாம். எங்கன்னா போர்டு எங்கன்னா வந்ததுன்னா தெரியும் சென்னை எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு, அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாப் பண்ணிக்கலாம். நான் பேச கேட்கமானே தெரில, அவ்வளோ காத்தடிக்குது. இந்த வாட்டி என்னன்னே தெரில, ஒரு மாதிரி ஏதோ நந்துக்கினே தான் இருக்கு, எதனா தொலைஞ்சு போயினே இருக்கு. ஏன் அப்படின்னு தெரில. அடுத்த டைம் வரதுக்குள்ள மிரர் வாங்கி மாட்டணும், ஏன்னா பின்னாடி யூஸ் ஆகும். இப்போலாம் ஃபைன் போடுறாங்க ஊருக்கு, ஊர்லலாம் இல்லை வெளியே ஃபைன் போடுறாங்க அவுட்டர்லலாம். இப்போ நேற்றே கேரளாலாம் பிடிச்சாங்க. கேரளாவில் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு தான், ஆனால் அவ்வளோ போலீஸ்லாம் நான் பார்க்கல. அவர் மட்டும் நின்று பிடிச்சாரு விட்டார். அதுக்கப்புறம் பெட்ரோல் குடின்னு குடிச்சிச்சு. எனக்கு தெரிஞ்சு குடின்னு குடிக்கிறான். கொஞ்சம் வெயில் கம்மியாச்சுன்னா நல்லா இருக்கும். அனல் அடிக்குது, அப்படியே என்னை சுற்றி அப்படியே சரௌண்டிங்கில் அனலாக இருக்குது, அனல் அடிக்குது. காற்று கூடவே ரொம்ப சூடாக தான் வருது காற்று. என் கால் 2 காலுமே எரியுது, அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம ரைடர் மோடில் போட்டு கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டினா வண்டி ஸ்மூத்தாக இருக்கும், கொஞ்சம் ரொம்ப கரகரன்னு ஆகாது சீக்கிரத்தில். முன்னாடி அந்த லோடு ஏற்றிட்டு போகிற லாரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் அப்படியே விழுந்து அடிக்குது மேலே. முன்னாடி ஏதோ மண்ணு மாதிரி கொட்டுச்சு, அது ரொம்ப தூரத்துல இருந்தே அச்சுன்னு இருக்கு.
இப்படி நானும் பார்த்துட்டு வந்தால் ஒரு லாரியில் இருந்து கொட்டுச்சு. அப்புறம் அதை தாண்டி வந்தால் ஒரு கல் வந்து உளுந்து டப்பாருன்னு அடிச்சுது மூஞ்சிலேயே. நான் உடையில இது எதுவுமே நிறுத்தி பார்த்தேன், ஒன்றும் ஆகல. ஹெல்மெட்லேயே டப்பாருன்னு அடிக்குது கல். அதனால அவங்க மூடியை திரும்ப மாட்டாங்க இவங்களும். இந்த அவுட்டரில் ஊரில் இருக்கிற யாருமே ஹெல்மெட்டே போட மாட்டாங்க. வேற மண்டையில் எதனா பட்டதுன்னா என்னத்துக்கு ஆகுது, அவ்வளோதான் குழந்துரும் மண்டையே. கொஞ்சம் தூரம் நின்று இந்த வயசரை தொடக்க வேண்டியதாகுது. எதனா ஒரு பூச்சி வந்து அச்சு அப்படி தெரிச்சுது, நிறுத்தி தொடக்க வேண்டியதாகுது. அது வேற ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு, வயிறு ஃபுல்லாக இருக்கு. இப்போது சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும். இன்னும் 194 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இந்த இதுக்கிட்ட போன பிறகு தான் டிராஃபிக் ஆகிடும். செங்கல்பட்டு கிட்ட போன பிறகு தான். அதுக்குள்ளே போகணும். ஒரு 4 மணி 5 மணிக்கெல்லாம் டிராஃபிக் ஆகிடும். அங்கேருந்து வீட்டுக்கு போகிறது தான் ரொம்ப எரிச்சலாக இருக்கும். லேட் ஆகும் பொழுது. நான் காலியாக இருக்குன்னு தான் நின்னேன், பார்த்தா 2-3 பேர் நின்றுக்கிறாங்க. நாங்கள் அந்த 3-4 நாளில் 5 நாள் நினைக்கிறேன், 5 நாளில் சாப்பிட்டதில் இங்கே தான் அதிகமாக சாப்பிட்டோமே. ரேட் அதிகமாகிடுச்சு அது ஹோட்டல்னால. அப்படி நல்லா தான் இருந்தது. ஹோட்டல் பேரே மறந்துட்டேன். அது டிஷ்யூ பேப்பரில் வந்து வேறு பேர் எழுதிருக்கு, அவரை கொடுத்த ஜிகிர்தடா வேறு பேர் எழுதிருக்கு, ஹோட்டலில் வேறு பேர் எழுதிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு எல்லாமே. வாங்கோ வாங்கோ. நான் செங்கல்பட்டு கிட்ட போயிட்டேன்னா தான் டிராஃபிக்கே அதிகமாகிடும். எப்படி போனாலும் அதிகமாகிடும். மவுண்ட் ரோடுக்காக போனாலும் அவ்வளோதான் காலி. இதுக்காக போனோம், கோயம்பேடுக்காக போனாலும் அவ்வளோதான் காலி. அதுதான் வெறுப்பே அதுதான். இங்கேருந்து போகிறதுலாம் ஒன்றுமே தெரியாது, அங்கேருந்து போகிறது தான் தாண்டு. இவனுங்க நம்மளை கேட்குறானுங்க, என்ன நான் பொறுமையாக வர 80 90 தான் ஓட்டுவியா அப்படின்னு கேட்குறானுங்க. நான் இவனில் தாண்டி போயிட போகிறேன், ஆளுக்கு ஒரு பக்கம் போயிட போகிறேன், முன்னாடி விட்டு நான் பின்னாடி போயிருந்தா இவனுக்கு இப்படி கேட்குறானுங்க.